ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் இருந்தார். அவருக்கென்று யாரும் இல்லாததனால் தன்னிடம் வேலை செய்யும் வேலையாட்களுக்கே அவருடைய சொத்துக்களையும் அவருடைய பணங்களையும் செலவு செய்தார். அது மட்டுமல்லாமல் முதியோர் இல்லம் நடத்துவதற்கு தனக்கு பிறகு காலத்தில் இந்த முதியோர் இல்லத்தை பார்த்து கொள்ள நம்பிக்கையான ஒருத்தர் வேண்டும் என்று அவருடைய வேலையாட்கள் யாரிடமும் சொல்லாமல் எல்லோரையும் வரிசையாக நிற்க வைத்து மேசை போடப்பட்டது. ஒரு பெட்டியில் பணமும் இன்னொரு பெட்டியில் ராமாயண புத்தகமும் வைத்தார்கள். நீங்கள் எதை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம், நான் உங்களை தப்பாக நினைக்க மாட்டேன் என்று சொன்னார். அவரிடம் வேலை செய்யும் மொத்தம் 20 நபர்கள் எல்லோருமே பணப்பெட்டியை கையில் எடுத்தார்கள். கடைசியாக ஒருத்தன் மிஞ்சினான். அவனும் பணப்பெட்டியை கையில் எடுத்து ஒரு வாசகத்தை சொல்ல ஆரம்பித்தான். அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணுமா? இந்த மிகப்பெரிய செல்வந்தர் எவ்வளவு நம்பிக்கை வைத்து அவருடைய வேலையாட்களுக்கு சொத்தை எல்லாம் கொடுத்திருக்காரு. அந்த நம்பிக்கையை ஒருத்தராவது காப்பாத்தினாங்களா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த கதையோட ஃபுல் வீடியோ லிங்க் டைட்டிலுக்கு மேல ரிலேட்டட் வீடியோல வரும். மறக்காம போய் பாருங்க. இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். நன்றி.